நீங்கள் அதிகமாக பான் வீடியோஸ் பார்க்குறீங்க, நீங்கள் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, காலைல எழுந்தோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அதில் ரீல்ஸ் பார்க்குறீங்க, ரீல்ஸில் அது ஆஃப்டர்ஸில் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, அந்த பொண்ணை பார்த்தோன்னே உங்களுக்கு தப்பான தாட்ஸ் வருது, அந்த தப்பான தாட்ஸ் வந்த பிறகு நீங்கள் போய் பான் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஸோ அது பண்ணி மேஸ்டர்பேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா தப்பான ஹேபிட்ஸ்க்கு அடிக்ட் ஆகிருந்தீங்கன்னா, ஸோ இந்த பேட் ஹேபிட்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா, ஹலோ, இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் காலையில் எழுந்திரிக்கிறீங்க, எழுந்தோடனே ஃபஸ்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறீங்க. அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது ஒரு ஆஃப் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு வருது. ஸோ அந்த பொண்ணோட பாடியை பார்த்தோன்னே உங்களுக்கு தப்பான தாட்ஸ் வருது. ஸோ அந்த தாட்ஸ் வந்த பிறகு நீங்கள் ஒரு பான் வீடியோஸ் போய் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேஸ்டர்பேட்டும் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேஸ்டர்பேட் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் பான் வீடியோஸ் பார்த்து மேஸ்டர்பேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேடாக ஃபீல் ஆகும். நல்லா யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பான் வீடியோஸ் பார்த்துட்டு மேஸ்டர்பேட் பண்ண பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேடாக ஃபீல் ஆகிருக்கும். ஏன் நம்ம வந்து மேஸ்டர்பேட் பண்ணோம், ஏன் நம்ம வந்து பான் வீடியோஸ் பார்த்தோம், நம்ம வந்து பார்த்துருக்க கூடாது, இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட் ஃபீலிங் வரும், ஒரு பேட் ஃபீலிங் வரும். இது வந்து நான் வெறும் பான் வீடியோஸ்க்குன்னு சொல்ல, இதை வந்து நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்க. ஸோ நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. ரீல்ஸ் பார்த்து முடிச்ச பிறகு நீங்கள் ரீல்ஸை விட்டு வெளியே வந்த பிறகு இந்த தாட் வரும், ஒரு பேட் ஃபீல் வரும். ஏன் நம்ம வந்து உட்காந்து எப்போ பாரு ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக வரும், ஒரு கில்ட் கண்டிப்பாக வந்துருக்கும். இது வந்து நான் எந்த பேட் ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அடிக்ஷனாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த அடிக்ஷனை நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கில்ட் ஃபீலிங் வந்துருக்கும். ஏன் நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம், ஏன் இதை நம்ம பண்ணுறோம், இது பண்ணக்கூடாது, இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும், இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கில்ட் ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இந்த ஃபீலிங் ஏன் வருது, ஸோ இது ஏன் ஃபீலிங் வருது அப்படிங்கிறத விடுங்க. ஸோ இதை வந்து நமக்கு என்ன சொல்ல வருது, ஸோ நம்ம வந்து ஒரு ராங் டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டைரக்ஷனில் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மெசேஜ் நம்ம வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்படியே ஒரு சேடாக போயிடுறோம். ஸோ ஒரு சேட் மூடுக்கு போயிடும். அந்த சேட் ஸ்டேட்டஸ்க்கு நம்ம போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ இந்த சேட் ஸ்டேட்டஸ்லேருந்து வெளியே வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, மறுபடியும் ஒரு டெம்பரரி ப்ளஷரை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கும். இந்த சேட்லேருந்து நம்ம வந்து வெளியே வரதுக்காக மறுபடியும் நம்ம வந்து டோபமைன் எங்கேயாவது கிடைக்குமா, டோபமைன் எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லி மறுபடியும் நம்ம வந்து டோபமைனை தேட ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நம்ம வந்து டோபமைன் பின்னாடி போய் தான் நம்ம வந்து இந்த மாதிரி சேடாக வந்து உட்காந்துருக்கோம். பட் இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, மறுபடியும் அது டோபமைன் கிடைக்குமா, எங்கேயாவது ப்ளஷர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தப்பே நம்ம வந்து பண்ண போகிறோம். அதே தப்பை மறுபடியும் நிறைய பேர் பண்ணுவாங்க. மறுபடியும் வந்து மொபைல் யூஸ் பண்ணி ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ரீல்ஸ் பார்க்குற டைமில் நிறைய டோபமைன்ஸ் வரும். ஸோ அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க டைமில் ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். பட் அதுக்கப்புறம் மறுபடியும் அகெயின் கில்ட் ஃபீல் வரும். அகெயின் உங்களுக்கு வந்து அந்த பேட் வைப் வரும். ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோம், இந்த டைமில் நம்ம வந்து வேறு ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணியிருந்துருக்கலாம், அந்த மாதிரி சொல்லி மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த கில்ட் ஃபீலிங் வரும். இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு சேட் மூடில் போவீங்க, மறுபடியும் சேம் அது ஒரு லூப்பாக மறுபடியும் போகும். மறுபடியும் இந்த சேட் மூடு வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸோ இந்த சேட் மூடுக்கு வந்த பிறகு இந்த கில்ட் ஃபீலிங்கில் இருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மறுபடியும் டோபமைன் பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நம்ம பண்ணுற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்கே. ஸோ இது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ரூமில் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்க ரூமில் மாட்டிக்கிட்டீங்க. ஸோ அந்த ரூமில் வந்து டோர் எதுவுமே இல்லை, வெளியே போகிறது வழி எதுவுமே இல்லை. ஸோ அந்த ரூமில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. ஸோ அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் இருக்குது, 2 பாட்டில் ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து எப்படி இந்த ரூமை விட்டு வெளியே போகலாம், எப்படி இந்த பாக்ஸை விட்டு வெளியே போகலாம் அப்படி நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ட்ரிங்க்ஸை குடிச்சு நீங்கள் வந்து அந்த டைம் வந்து அப்படியே நீங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பேடான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கில்ட் ஃபீலில் இருக்கீங்க. ஸோ அந்த கில்ட் ஃபீலில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் இந்த சேட் மூட்லேருந்து, இந்த கில்ட் ஃபீலிங்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் டோபமைன் பின்னாடி போகிறீங்க. இதுதான் நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மறுபடியும் லூப்பில் வந்து ஒரு மாட்டிக்கிட்டீங்க. ஸோ இந்த லூப்பை விட்டு நீங்கள் வெளியே வரணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ இந்த பேட் ஹேபிட் பண்ணிங்கன்னா பண்ணாதீங்க. பட் நீங்கள் பண்ணிங்கன்னா, அந்த பண்ணி முடிச்ச பிறகு அந்த கில்ட் ஃபீலிங் வருதுல்ல, அந்த கில்ட் ஃபீலிங்கை வரவீங்க. அந்த கில்ட் ஃபீலிங் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே உட்காரு. அது கேட்டுகிட்டே வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் வர ஆரம்பிக்கும், ஒரு வெறி ஆரம்பிக்கும். ஏன் நம்ம வந்து இப்படி இருக்கோம், நம்ம நெக்ஸ்ட் எதை பண்ணணும், நம்மளை க்ரோ பண்ணணும், நம்ம சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபயர் வர. ஸோ அந்த ஃபயரை நீங்கள் வரவீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபயரை பார்த்தோன்னே தண்ணி போட்டு அணைச்சிடுறீங்க. தண்ணி நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த டெம்பரரி ப்ளஷரை போட்டு நீங்கள் வந்து அணைச்சிடுறீங்க, அந்த ஃபயரை வந்து போக வச்சிடுறீங்க. இது நல்ல ஃபயர், அதனால் இந்த ஃபயரை போக வைக்காதீங்க. இந்த ஃபயர் வரட்டும், இந்த ஃபயர் இன்னும் பெரிய ஃபயர் ஆகட்டும். ஸோ அதனால் ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்போ உங்களுக்கு கில்ட் ஃபீலிங் வந்துச்சுன்னா, ஸோ அந்த கில்ட் ஃபீலிங்லேயே இருங்க. ஸோ அந்த கில்ட் ஃபீலிங் உங்களுக்கு வந்து ஒரு ஃபயர் தரும், ஒரு வெறியை உங்களுக்குள்ளே வர வைக்கும். ஸோ அந்த வெறியை யூஸ் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணுங்கள், ஏதாவது ப்ரொடக்டிவ் ஏதாவது பண்ணுங்கள், ஏதாவது கோல்ஸை நோக்கி போங்க. ஏன்னா நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மொபைல் யூஸ் பண்ண தான் செய்வீங்க, கண்டிப்பாக நீங்கள் ரீல்ஸ் பார்க்க தான் செய்வீங்க. உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. ஸோ பிஸியாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ இந்த ஹேபிட்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா நீங்கள் வந்து பிஸியாக இருக்கணும். நீங்கள் பிஸியாக இருக்கணும்னா நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணால் ஃபயர் வரணும். ஸோ ஃபயர் வந்து தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒர்க்குள்ளேயே போயிடுவீங்க. ஸோ அந்த ஒர்க்குள்ளேயே போயிட்டீங்கன்னா இந்த பேட் ஹேபிட்ஸ்லேருந்து ஈஸியாக நீங்கள்
நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ஸோ இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி புரியலனா மறுபடியும் ஒரு டைம் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அண்ட் ஒரு போனஸ் டிப்ஸ் சொல்லணும்னா மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ மெடிடேஷன் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் மெடிடேஷன் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.